வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. 6வது மாதம் 2024 384வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டு 542 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. வந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கெலாம் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே தான் கிடச்சிருக்கு. நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம முன்னாடி நாள் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் எப்படியெல்லாம் வின்னிங் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. முன்னாடி நாள் நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பரில் 100% ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு 2ங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்துருந்துச்சு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம போன வருஷம் வந்த ரிசல்ட் நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 2 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். நீங்களே பாருங்கள், அதிலேருந்து 2 நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. நமக்கு போன வருஷம் வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 465. இதிலேருந்து 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 547ன்னு கொடுத்துட்டோம். இந்த 2க்கு பவர் வச்சு நம்ம 7க்கு பவர் வச்சு 2 கொடுத்துருந்தோம்னா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா நம்பர்களுமே 547 எடுத்திருந்தோம். வந்தது 542 ரிசல்ட்டு. அதாவது நமக்கு சி போர்டு 7ஆம் நம்பரே வந்திருந்தால் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு போன வருஷம் வந்த ரிசல்ட் நம்பர்லேருந்து 2 நம்பர் வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. வேணால் மீண்டும் அதே போர்டுக்கு நமக்கு 5 வரும்னு எதிர்பார்க்கல. பி போர்டு நான் 4 கொடுத்துருந்தேன். பி போர்டில் 4ங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. ஆல் போர்டு கொடுத்ததில் சி போர்டு 2ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடில் கொடுத்ததுலேயும் நமக்கு 4ம் 5ம் வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் ஃபுல் வின்னிங் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இதை அந்த ஒரு நல்ல ஒரு வெற்றின்னு நம்ம சொல்ல முடியாது. மாற்றி மாற்றி தான் வந்துருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், அதை வாட்ச் பண்ணி ப்ளே பண்ண நம்பர்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் கிடச்சிருக்கும். இப்போது நம்ம வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நமக்கு இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ரா 14ஆம் தேதி நடைபெறுது. கண்டிப்பாக இந்த ட்ராவுக்கு நம்ம ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் கண்டிப்பாக போர்டுக்கே வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் உங்களுடைய கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 80ன்னு எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 80 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. 4க்கு 1 வரணும், இல்லாட்டி பி போர்டு 9 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. சி போர்டு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 1ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எதனால் 3 நம்பர் கொடுக்குறோம்னா இந்த 3 நம்பருமே பெண்டிங்கில் இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1, 6, 7 நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் தான் கொடுக்குறோம். சி போர்டு. ஏ போர்டு 80, பி போர்டில் 1, 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாது, ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் கொடுக்குறோம். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் 9ஐயும் 0வையும் எடுத்துக்காங்க. 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற நம்பர்கள் 9ஆம் நம்பரையும் 0வையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது.
ஆல் போர்டு வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது நமக்கு ஒவ்வொரு நம்பரையுமே வின்னிங் நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். பாட்ஸில் வந்து 907, 916 அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பராக 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். பாட்ஸில் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற நம்பர்கள் இந்த 2 நம்பரையுமே பாட்ஸ் போடுங்க. வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 416, மீண்டும் ஏ போர்டு 5 வந்துச்சுன்னா 597, ஏ போர்டு 0 வந்துச்சுன்னா 018, ஏ போர்டு 2 வந்துச்சுன்னா 296. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது இந்த நம்பர்ஸ் எல்லாம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எப்போதுமே வந்து ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க, எப்போதுமே ரெகுலராக உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங்கை வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். 249ன்னு வர்ற மாதிரி கணக்கில் இருக்குது, 209ன்னு வர்ற மாதிரியும் கணக்கில் வந்திருக்கு. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் அதிகமான நம்பர்லாம் கொண்டு வராமல் இன்றைக்கி ஒரு 7 நம்பர்ஸ்க்குள்ளே நான் நம்பர் வந்து எடுத்திருக்கேன். இந்த 7 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கு வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து ஃபார்முலா மெத்தேடு நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். ஃபார்முலா மெத்தேடை எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க, 100% வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபார்முலா வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் டிராவுக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 9 இல்லாமல் ஆட்டமே இல்லை. ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து 100% ஸ்ட்ராங்கான நம்பராக 9ஆம் நம்பர் நான் எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த நம்பர் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இப்போது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். 50, 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு நம்பர் வந்திருக்கு. 24, 16 வர்ற மாதிரியும் நம்பர் வந்திருக்கு. 10, 17 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியும் நம்பர் வந்திருக்கு. 1, 8, 0, 9 வர மாதிரியும் ஒரு நம்பர் கலப்பு நம்பரில் வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம என்னையோடைய கெஸ்ஸிங்கில் வந்து 4 நம்பர் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொண்டு வந்திருக்கேன். 50, 97, 24, 16, 10, 17, 18, 09ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையோடைய கணக்கிலலாம் கிடச்சிருக்கு. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த 4 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக சொல்லுறேன் உங்களுக்கான வின்னிங் 100% ரெகுலராக கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நமக்கு ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்களுக்கு 97, 96 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 46ன்னு வர்ற மாதிரியும் ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. 29 வர்ற மாதிரியும் ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. 90 வர்ற மாதிரியும் ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. 16 வர்ற மாதிரியும் ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. அதிகமான நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வரல. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் கம்மியான நம்பர்ஸ் தான் நான் மொத்தம் ஒரு 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன்.
இந்த 6 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.